மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 5000 பேரிடமிருந்து 525 கோடி மோசடி என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தேவநாதன் மீது புகார் எழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய தெற்கு மாட வீதியில கடந்த 1872ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் ஃபண்ட் லிமிடெட் இந்த பெயர்ல நிதி நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த நிதி நிறுவனத்துல கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டோர் நிரந்தர வைப்பு தொகையை உறுப்பினர்களாக இருந்து வருகிறார்கள். இதுல பெரும்பாலானோர் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முதியவர்கள். தற்போது அவருடைய ஓய்வூதிய பணத்தை அதிக அளவுல முதலீடு செய்திருக்கிறார்கள். இந்த நிதி நிறுவனம் முதலீடு செய்யும் பணத்திற்கு கிட்டத்தட்ட 10 முதல் 11% வரை வட்டி அளிப்பதாக அறிவித்திருந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த நிதி நிறுவனத்துல முதலீடு செய்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 525 கோடி ரூபாய் திரும்ப கொடுக்க மறுப்பதாக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்திருந்த நிலையில தற்போது இன்று காலை அந்த நிதி நிறுவனத்திற்கு வெளியே, அதாவது இந்து பர்மனன்ட் ஃபண்ட் அந்த லிமிடெடுக்கு நிதி நிறுவனத்துக்கு வெளியே கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டோர் முதியோர்கள் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டு அந்த இடமே மிகவும் ஒரு நெருக்கடியான இடமாக இருந்தது. மேலும் நெருக்கடியாக அந்த இடம் மாறிவிட்டு கிட்டத்தட்ட போக்குவரத்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில முதலீட்டாளர்கள் 525 கோடி செய்துள்ள இந்த புகாரால இந்த நிதி நிறுவன தலைவராக உள்ள தேவநாதன் தொடர்ந்து அவர் மீது புகாரானது கொடுக்கப்பட்டிருந்தது. சென்னை மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் ஃபண்ட் லிமிடெடுடைய இந்த வைப்பு தொகை மீது திரட்டப்பட்ட வட்டியை முதலீட்டாளர்கள் செலுத்த மறுப்பதாகவும் அந்த முதலீட்டாளர்கள் குற்றம் சாட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த நிறுவனத்தின் வங்கி கணக்குல பணம் இல்லாத காரணத்தினால நிறுவனம் வழங்கி கிட்டத்தட்ட 150 காசோலைகளும் திரும்ப வந்திருப்பதாக முதலீட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிதி நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தேவநாதன் மீது தொடர்ந்து கமிஷனர் அலுவலகம் மற்றும் பல்வேறு இடங்களில் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பணத்தை திரும்ப அளிக்குமாறு அவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.